வருஷம் நாங்கள் எங்கள் வீட்டோட தான் தைப்பொங்கல் கொண்டாடிட்டு இருப்போம். இப்போ அக்டோபர் 26 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு சிலை வச்சு கும்பாபிஷேகம் நடத்தி அவரை சாமியா நினைச்சு எங்க குலசாமியா நினைச்சு கொண்டாடுறதுனால இந்த வருஷம் எங்க ஆபீஸ் ஸ்டாஃபோட இணைஞ்சு எங்க கோயில ரஜினி கோயில வந்து பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடி எல்லாத்துக்கும் பொங்கல் வழங்கி கொண்டாடிட்டு இருக்கிறோம். தை பிறந்தா வழி பிறக்குன்றாங்க. அது மாதிரி இனி தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கணும், சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு எல்லாமல்ல இறைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வணங்கி வேண்டி வாழ்த்துக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய வேண்டுதல் பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ சமீபத்தில் இந்த வெள்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இதுல கஷ்டப்படுற துயர்படுற மக்கள் அவங்களுடைய துயரங்கள்லாம் நீங்கணும். அதுவும் இல்லாம மக்களுடைய வாழ்வாதாரம், அதாவது பைனான்சியலா அவங்க உயரணும்ன்றது எங்களுடைய ஆசை. அதை வேண்டிட்டு சிறப்பான பூஜை சூப்பர் ஸ்டாருக்கு நடைபெற்றது. அதுல பால், பன்னீர் 6 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. இன்னைக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.